மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கு. கிட்டத்தட்ட 22 லட்சம் தேர்வர்கள் எழுதிய தேர்வில் முடிவுகள் இன்னும் 8 மாதங்கள் கழித்தும் வெளியிடப்படாமல் இருப்பதால் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் கடும் குழப்பத்தில் இருக்காங்க. இவர்களுக்கு உண்டான ஒரு சரியான பதிலடியை கிதவடியில் நாம பார்க்கலாம். ஸோ குரூப் 4 ரிசல்ட்டு இன்று வெளியிடப்படுகிறதா? இன்று நள்ளிரவு முதல் குரூப் 4 ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்துக்கு நீங்கள் வந்தாச்சுங்க. ஸோ மக்களை கவலைப்பட வேண்டாம். குரூப் 4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதி விரைவில் நமக்கு பப்ளிகேஷன் பண்ண இருக்காங்க. சார் குரூப் 4 பார்த்தீங்கன்னா என்ன விதமான ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்படுறது அது அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஸோ நிச்சயமாக 100% குரூப் 4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மாற்றி அமைக்க போகிறாங்க. ஸோ புதிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் குரூப் 4 ரிசல்ட்ஸ் அனைத்துமே நமக்கு பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ பெண்களுக்குன்றது தனி இடஒதுக்கீடு முறைகளை அமல்படுத்திய பிறகு குரூப் 4 ரிசல்ட் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 18 லட்சம் தேர்வர்கள் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 18 லட்சம் தேர்வர்களில் ஒரு 7 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா தினசரி குரூப் 4 ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஒரு 150க்கு மேலேயே எடுத்திருப்பதா நமக்கு சில தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ ஆண்களுடைய தேர்ச்சி விகிதம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப குரூப் 4 60% தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரூப் 4 பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் குளறுபடியாக இருப்பதனால ஸோ குரூப் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு 5லிருந்து 8 மதிப்பெண்கள் கூடுதலாக எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் வழங்க இருப்பதாகவும் சில தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்குறப்ப குரூப் 4 முடிவுகள் நமக்கு நிச்சயமா இன்னும் சில மணி துளிகளில் நமக்கு வெளியிட போகிறாங்க. இன்று இல்லைனா நாளை குரூப் 4 ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் குரூப் 4 ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு உங்களை நோக்கி வெளியிடப்படலாம். ஸோ குரூப் 4 இந்த அறிவிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அறிவிப்பாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ விஏஓக்கு குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 150 மார்க் எடுத்தாலே போதும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 140 மார்க்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 130 மார்க்கு. ஸோ இந்த ஸ்டாண்டர்டான மதிப்பெண்களை பெற்றிருந்தாலே போதுங்க. குரூப் 4 பணி வாய்ப்பு உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ குரூப் 4 ரிசல்ட் திட்டமிட்டபடி இன்னும் சில மணி துளிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.